T20 வேர்ல்டு கப் 2026க்கான இந்தியன் ஸ்குவாட் வெளியாயிருக்கு. அதுல எதிர்பார்க்கப்பட்ட சில சேஞ்சஸும் எதிர்பார்க்காத பல சேஞ்சஸும் நடந்திருக்கு. இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம கிளியர் கட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நம்ம வீடியோ நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றதுக்கு பர்சனலா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். T20 வேர்ல்டு கப் 2026க்கான இந்தியன் ஸ்குவாட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ பிசிசிஐ இது ரிலேட்டடான ஒரு மீட்டிங்கை மும்பையில் இருக்கக்கூடிய வான்கடே ஸ்டேடியத்தில் வச்சாங்க. அதுல பிசிசிஐ அபிஷியல் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ண பெரிய ஷாக்காக இருந்தது நம்மளோட வைஸ் கேப்டனான கில்ல ரிமூவ் பண்ணது தான். ஏன் இவ்வளவு பெரிய ஷாக்காக இருந்துன்னு கேட்டீங்கன்னா, ஓடிஐ அண்ட் டெஸ்ட்டை கேப்டன் பண்றது நம்மளோட சுப்மன் கில் தான். T20 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட்ல கூட இருந்தாரு. பட் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் லாஸ்ட் 2-3 சீரீஸ்ல பண்ணல. ஸோ அவரை வைஸ் கேப்டன்ல இருந்தும் ஸ்குவாட்ல இருந்தும் டிராப் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஸ்மாட்ல நல்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ணதுனால இசான் கிசானுக்கு டீம் இந்தியாவுக்கு கால் அப் கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் அவர் டீம் இந்தியாவுக்கு கம்பேக்கும் கொடுக்குறாரு. சோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பிப்ரவரியில வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. சோ இந்த ஸ்குவாடை வச்சு ஜனவரியில் நடக்கக்கூடிய நியூசிலாந்து சீரிஸோட வச்சு விளையாட போற ஐடியால இருக்காங்க. சோ பிளேயிங் 11 டீம் காம்பினேஷன் இது எல்லாத்தையுமே பிப்ரவரியில் நடக்கக்கூடிய நம்ம நியூசிலாந்து சீரிஸ்ல தான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது ரிலேட்டடா சுப்மன் கில்ட்டையும் பேசினதா பிசிசிஐ அபிஷியலும் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. சோ வான்கடையில மீட்டிங் நடந்துச்சு, அதுல தான் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. அந்த மீட்டிங்க்கு முன்னாடியே இது ரிலேட்டடா கில்லுக்கும் தெரியப்படுத்திருக்காங்க. என்னதான் கில் வைஸ் கேப்டனாக இருந்தாலும் ஒரு வேர்ல்டு கப் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பெர்ஃபெக்ட் காம்பினேஷனை எதிர்பார்ப்பாங்க. அதுல அவர் ஃபிட் ஆகல அப்படின்னா இந்த மாதிரியான ஹார்ட் சாய்ஸஸ் எடுத்துதான் ஆகணும். வைஸ் கேப்டனா அக்சர் பட்டேல் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. சோ கில் டீமுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு முன்னாடி வைஸ் கேப்டனா இருந்தது அக்சர் பட்டேல் தான். இப்போதைக்கு அவருக்கான ரோல் திரும்பவும் போயிருக்கு. எந்த விதமான அறிகுறியும் இல்லாம நம்ம ஜிதேஷ் சர்மாவையும் டிராப் பண்ணிருக்காங்க. அவருமே டீசன்ட் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. பினிஷரா நம்மளோட ரிங்கு சிங்கும் திரும்ப ஸ்குவாட்ல வந்திருக்காரு. ரீசெண்டா நடந்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்ல அவர் கிடையாது. பட் கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்ட்டா திங்க் பண்ணி ஒரு பினிஷர் ரோலுக்கு கண்டிப்பா ரிங்கு சூட் ஆவாரு அப்படின்னு நல்லா டிஸ்கஸ் பண்ணி இவரை எடுத்துட்டு வந்தது பர்சனலா எனக்கு ஹாப்பியாக இருக்கு. சோ ஓப்பனிங் சஞ்சு அண்ட் அபிஷேக் சர்மா தான் இருக்குங்கிறது இதுல இருந்து ஆல்மோஸ்ட் தெரியுது. விக்கெட் கீப்பிங்கும் சஞ்சு சாம்சன் பண்றதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இசான் கிசான் 11ல எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி ரோல் மிடில்ல கொடுப்பாங்க. அப்படி இல்லனா சஞ்சுவையும் டிராப் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸ்குவாடை நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன், நீங்க எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி ரீசன் நடந்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் தான் நிறைய இருக்கு. இதுல சில சேஞ்சஸ் இருந்துச்சு. அதை தான் நான் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணேன். மேட்சஸ் ஆனது பிப்ரவரி 7 ஸ்டார்ட் ஆகிறதா இருக்கு. முதல் மேட்ச் ஆனது நமக்கு USA கூட நடக்கு. சோ நமீபியா, பாகிஸ்தான், நெதர்லாந்து போன்ற டீம்கள் கூட தான் டீம் இந்தியா விளையாட போறதா இருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய மேட்ச் கண்டிப்பா இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சா இருக்கும். எப்படியும் நம்ம தான் ஜெயிப்போம். சோ லீக் மேட்சஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் செமிஸ்ல தான் இந்தியாவுக்கு பெரிய டஃப் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய கன்சர்ன் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சூரியகுமார் யாதவோட ஃபார்ம். அவர் கண்டிப்பா ஃபார்முக்கு வந்தாரு அப்படின்னா டீம் இன்னுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்ன? இந்த ஸ்குவாட்ல நீங்க வேற எந்த பிளேயரையாட்டும் எதிர்பார்த்தீங்களா? இல்ல நீங்க விரும்பின பிளேயர் யாராட்டும் மிஸ் அவுட் ஆயிருக்காங்களா? உங்களோட சாய்ஸ் அண்ட் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு பர்சனலா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.